சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். மதுரை அவனியபுரம் ஜல்லிக்கட்டு நடைபெற்று வரும் நிலையில் கலெக்ஷன் பாயிண்டில் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த நபரை காலை முட்டியதில் அவர் படுகாயமடைந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம். அந்த நபர் யார்? விவரங்களை வழங்கலாம். அதாவது பொங்கல் பண்டிகையொட்டி மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது. இந்த ஜல்லிக்கட்டு காலை 7 மணிக்கு மாடுபிடி வீரர்கள் போட்டிக்கான விதிமுறைகளை பின்பற்றுவதற்கான விதிமுறை ஏற்று போட்டியினை அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மாநகராட்சி ஆணையர் மதுபாலா ஆகியோர் கொடியேற்றி திறந்து வைத்தனர். போட்டியில் 1000 காளைகளும் 600 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்று வருகிறார்கள். இதுவரைக்கும் 5வது சுற்றில் 425 காளைகள் அழித்து முடிவடைந்து 6வது சுற்று தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஜல்லிக்கட்டு காளைகளை அழித்து விடும்போது காளைகள் விளையாண்டு செம்பூர்ணி தொழில் உள்ள கலெக்ஷன் பாயிண்ட் தொழிலுக்கு வரக்கூடிய காளைகளை காளையின் உரிமையாளர்கள் காளைகளை கைகளை வீழ்ச்சி காளைகளை பிடித்து காளைகளை மீட்சாலையில் மாற்றி அவர்களை வீழ்ச்சி கொண்டு செல்வார்கள். இந்த நிலையில் கலெக்ஷன் பாயிண்டில் வேடிக்கை பார்க்க வந்த ஒருவரை காளை முட்டியதில் படுகாயம் இருந்தார். இதுவரைக்கும் சார்பு ஆய்வாளர் உட்பட 33 பேர் படுகாயம் அடைந்தார்கள். இவரை சேர்த்து 34 பேர் காயமடைந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.